ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சட்டை, அதாவது மேலே போட்டுக்கிற டாப்ஸு. சரி, அதை தைக்கிறதுக்கு இந்த சாரியிலிருந்து நான் ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு தான் துணி எடுத்துருக்கிறேன். அது ரொம்ப சின்ன குழந்தை, இது வந்து ஒரு 3 வயசு பிள்ளைக்கு நான் தைக்கிறதுனால 1/2 மீட்டர் எடுத்துருக்கிறேன். அது அவங்களுக்கு தேவை அப்படின்னா 1லேருந்து 1.5 மீட்டர் அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வயசு வரைக்கும் தான் நம்ம டாப்ஸ் போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம்னா ப்ளவுஸும் அந்த தாவணி மாடலும் தான் போட்ட முடியும். சரி, இப்போ நம்ம இந்த டாப்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பரதநாட்டிய ட்ரெஸ் தைக்கிறதுக்கு மொத்தமாகவே இந்த பார்டர் எல்லாத்தையும் நம்ம தனியாக இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போது இந்த பேபியோட மார்பு சுற்றளவு 22 தான் இருந்தது. உயரம் வந்து ஒரு 11 தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போது 1/2 மீட்டர் துணியை அப்படியே ரெட்டையாக மடித்து போட்டு மடிப்பு பாகம் இருக்கிறது மேல் துண்டாக நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி கீழேயும் நம்ம கீழ்த்துண்டுக்கு துணியை வெட்டிடுவோம். அதில் வந்து ஓப்பனுக்காக முன்பக்கமாக ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் துணியை நாம் விட்டுட்டு அங்கே தான் மேல் துண்டை தூக்கி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டாப்ஸோடைய உயரம் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதை விட மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச் துணி விட்டுறணும். கீழே ஒரு 1.5லேருந்து 2 இன்ச் அளவுக்கு நாம் மடிப்புக்காக துணி விட்டுறணும். சரி, இப்போ இவங்களுடைய மார்பு சுற்றளவை 4ஆக பிரித்து கூடுதலாக ஒரு லூஸாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 இன்ச் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கிறேன். அது இல்லாமல் தையலுக்கு உள்ள அளவு அந்த மாதிரி வச்சு அளவு எடுத்துடணும். இப்போ இவங்களுடைய மார்பு சுற்றளவு 22. அப்போது 5.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் லூஸாக இருக்கிறதுக்காகவும் தையலுக்காகவும் 1 இன்ச்சு நான் விட்டு துணி எடுத்துருக்கிறேன். கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். நெக்கோடைய அகலம் 1.25 வச்சுருக்கிறேன். ஷோல்டருடைய அகலம் 4.25 வச்சுருக்கிறேன். முன்பக்கம் ஒரு 3 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன். பின்பக்கம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் இறக்கி வச்சுருக்கிறேன். சின்ன குழந்தைக்கு தான் உங்ககிட்ட நான் இப்போ தச்சு காட்டுறேன். ஏன்னா அதுதான் வந்து எனக்கும் தச்சு காட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து மொத்தத்தில் ஒரு 2.5லேருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைக்கான அளவு. அதே மாதிரி ஆம்ஹோல்கான அளவு 4 இன்ச் இறக்கி நான் வந்து வச்சுருக்கிறேன். இதை வரைஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த அளவு அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கும். அடுத்தது கைக்கான துணி. இதை பார்த்திங்கன்னா 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். சாதாரணமாக எப்படி கையை அளவெடுப்போமோ அந்த மாதிரி அளவெடுத்துக்கணும். ஆனால் நான் நல்லா பஃப் வரணுங்கிறதுக்காக மேலே ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுருக்கிறேன். தனியாக ஒரு பஃப் கை எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவாக கூட இருக்குது, போய் பார்த்திங்கன்னா நல்லா புரியும். இந்த சட்டை தைக்கிறதுப்போ எப்பயுமே நம்ம கண்டிப்பாக லைனிங் கொடுத்து தான் தைக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறமா முன் துண்டு பின் துண்டு 2லேயுமே நம்ம சின்ன சின்னதாக டாட்ஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி டாட்ஸ் போட்டுருங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த டாப்ஸ்க்கு நம்ம முன்பக்கம் கொஞ்சம் ஜருக துணியால் சுருக்கம் வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம லைனிங் துணியில் நம்ம என்ன மாதிரி சுருக்கம் வைக்க போகிறோமோ அந்த மாதிரி நம்ம இஷ்டம்தான். இது நான் ஒரு மாடல் தைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துடணும். லைனிங் துணியில் நமக்கு என்ன டிசைன் தேவையோ அதில் வெட்டி எடுத்துட்டு அது முழுக்க நாம் அந்த ஃப்ளிட்ஸை வந்து இந்த துணி மேலே வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம அந்த டாப்ஸில் முன்பக்கம் கொடுக்கறதுக்கான ஃப்ரில்லை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எல்லா இடமும் பிசுறுலாம் இல்லாமல் கிராஸ் பீஸ் கொடுத்து உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்டையோட இந்த நெக்கில் வச்சு ஒட்டிடணும். பாருங்கள், நல்லா அழகாக பஃப்கை ரெடி பண்ணி நம்ம வச்சு ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் சட்டையை முழுசாக ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஓகே, இப்போ இந்த 3 வயசு குழந்தைக்கான பரதநாட்டியத்துக்கான அழகான டாப்ஸ் நாம் ரெடி பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். பரதநாட்டிய உடைகளை அழகாக தைக்க நாம் கற்றுக்கலாம். வணக்கம்.